எத்தியோப்பியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எரிமலை வெடிப்பின் காரணமாக இந்தியா நோக்கி சாம்பல் மேகங்கள் வர தொடங்கியிருக்கின்றன. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சுசித்ரா வழங்க கேட்கலாம். சுசித்ரா, என்னென்ன ஆபத்துகள் இருக்கு, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். எத்தியோப்பியாவினுடைய அஃபார் பகுதியில் ஏற்பட்ட எரிமலை வெடிப்பின் காரணமாக அதனுடைய சாம்பல் தாக்கம் என்பது வட இந்திய நகரங்களில் இருக்கும் என்ற ஒரு அறிவிப்பை இந்திய வானிலை ஆய்வு மையமானது நேற்று வெளியிட்டிருந்தது. குறிப்பாக வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பகுதிகளான டெல்லி, ராஜஸ்தான், பஞ்சாப் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த தாக்கம் என்பது நேற்று இரவு 11 மணி முதல் அந்த சாம்பலினுடைய தாக்கம் என்பது வர தொடங்கியதாகவும், இன்று இரவு 7:30 மணிக்குள் அந்த சாம்பல் வேக கூட்டங்கள் என்பது சீனாவை நோக்கி நகர்ந்து என்ற ஒரு அறிவிப்பையும் இந்திய வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. அஃபார் ரீஜனில் சுமார் 12,000 ஆண்டுகளுக்கு பிறகு வெடித்திருக்கும் இந்த எரிமலையினுடைய தாக்கம் என்பது மிகவும் அடர்த்தியான ஒரு புகைகளை கொண்டதாக இருந்ததாகவும், சிவப்பு கடல் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளை கடந்து இந்தியாவிலும் அதனுடைய தாக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனால் பெரிய அளவிலான பாதிப்புகள் இல்லை என்றாலும் வானினுடைய அந்த மேலடுக்கில் பெரும்பாலான ஒரு பாதிப்புகள் இருந்தது. ஏற்கனவே மோசமான வானிலை இருக்கக்கூடிய அந்த ஒரு டெல்லி உள்ளிட்ட பகுதிகளில் அதனுடைய அந்த ஒரு புகை என்பது அதிகமாக இருக்கும் என்ற ஒரு அறிவிப்பையும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல்களையும் நேற்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் இன்று மாலை 7:30 மணிக்குள் இந்த மேகக்கூட்டம் சீனாவை நோக்கி நகர்ந்துவிடும் என்ற ஒரு அறிவிப்பையும் இந்திய வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. ஆனால் தற்பொழுது வரை இதனுடைய தாக்கம் காரணமாக பல்வேறு விமானங்களையும் விமான நிறுவனங்கள் ரத்து செய்துள்ளது. ஏர் இந்தியா, ஆகாஷா ஏர், KLM, இண்டிகோ உள்ளிட்ட விமானங்களுடைய சர்வதேச விமானங்கள், குறிப்பாக ஜெட்டா, குவைத், அபுதாபி ஆகிய பகுதிகளுக்கு செல்லக்கூடிய விமானங்கள் என்பது முற்றிலுமாக ரத்து செய்யப்பட்டுள்ள. அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவில் இருந்து இந்தியாவுடைய டெல்லி, மும்பை, சென்னை ஆகியவற்றுக்கு வரக்கூடிய ஏர் இந்தியா விமானங்கள் நேற்று ரத்து செய்யப்படுவதாகவும் அந்த நிறுவனம் அறிவித்திருந்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இன்றும் விமானங்களுடைய சேவைகளில் சற்று தாக்கம் இருக்கும் எனவும், அடுத்தபடியாக இந்தியாவிலிருந்து சீனா மற்றும் கிழக்கு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய அந்த ஒரு விமானங்களுடைய செயல்பாடுகளும் தாக்கம் இருக்கும் என்ற ஒரு அறிவிப்பையும் தற்பொழுது இந்திய வானிலை ஆய்வு மையம் வந்து தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த கடந்த 24 மணி நேரங்களில் இந்த ஒரு சாம்பல் தூசி மேகம் என்பது படிப்படியாக நகர்ந்து வருகிறது என்ற ஒரு அதையும் முழுமையாக கண்காணித்து அவ்வப்போது அறிக்கைகள் வெளியிடப்படும் என்ற ஒரு அறிவிப்பையும் இந்திய வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. சுமார் 45,000 அடி உயர் அளவிற்கு இந்த ஒரு எரிமலையினுடைய வெடிப்பு என்பது ஏற்பட்டதிலும் அதனுடைய தாக்கம் அனைத்து பகுதிகளிலும், குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகள், இந்தியாவுடைய வட மாநிலங்களில் அதிகமாகவே இருக்கிறது என்ற ஒரு அறிவிப்பையும் சர்வதேச வானிலை நிபுணர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். சுசித்ரா, நம்ம தொடர்ந்து இணைப்பிலேயே பேசலாம்.